ரெட்டில்ஸ் அடுத்ததான பள்ளிமாநகர் பகுதியிலே நம்முடைய RFGC கிளச்சபை அங்கே நடந்து கொண்டிருக்கிறபடியினாலே அந்த சபை சார்பாக இந்த யூடியூப் சேனல் வெளியிடப்படுகிறது. இந்த நாளிலும் பரலோகம் அண்ணா என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசிரிக்கும்படியாய் நாம் கர்த்தரை நாம் செபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, உமது திருநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நம்முடைய அநாதி கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அன்பினாலும் இந்த ஆண்டவரே செய்தியை கொடுக்கும்படியாக நீர் கொடுத்த தெய்வத்தால் ஸ்தோத்திரம். வேதத்திலிருந்து எங்களுக்கு ரகசியங்களை கற்று அநேக அறிவிக்கத்தக்கதான கருவிலாங்கிற மாற்றம் இந்த சேனலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சத்தியத்தில் விடப்பட்டு ஆவியிலே வளர்ந்து கனி கொடுக்கிற மக்களாய் மாற்றும். அநேகருடைய வாழ்க்கையை கண்ணீர் துடைக்கும்படியாய், கட்டுரை விடுவிக்கும்படியாய், தேவராஜ்யத்துக்கு சொந்தமாய் மாற எங்க தேவனாய் கர்த்தர் அருள் செய்யும். தான் இப்படி கர்த்தர் வைக்கிறோம். மீட்பெரும் லட்சணமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே. அருமையானவர்களே, வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஏனெனில் அவர் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும் சீனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கி நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிகரவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. எனக்கு அன்பா தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பகுதியை நான் பார்க்கும்போது இந்த சபை பவுல் என்கிற தேவ மனுஷன் கிபி 54ஆம் ஆண்டில 2வது மிஷனரியாக அவர் பிரயாணப்படும் பொழுது சபையை நிறுவினார். இந்த புதிய ஏற்பாட்டை 3 பகுதியாக நாம் பிரிக்கலாம். ஒன்று சரித்திரம், 2வது நிருபங்கள், 3வது வெளிப்படுத்தல் விசேஷம். சரித்திரம் என்பது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷங்களிலே இயேசுடைய பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல், அவர் செய்த ஊழியங்கள், அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்களை அந்த சுவிசேஷங்கள் நமக்கு அறிவிக்கிறது. ஆனால் நிருபங்களை பார்க்கும் போது, ஆனால் சுவிசேஷங்கள் முதலாவது எழுதப்பட்டதான சுவிசேஷம் மார்க் கிபி 50 அவர் எழுதினார். ஆனா 2வது இடத்துல வருகிறது. ஆனா மத்தேயு கிபி 60 எழுதினார். ஆனா 1வது இடத்துல வருகிறது. காரணம் என்று சொன்னால், மத்தேயுடைய அந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய ஆமென் முற்பிதாக்களுடைய பிறப்பு, பழைய ஏற்பாட்டு வசனங்களை அவர் முன்குறித்தபடியானதான் அவர் மார்க்குக்கு முன்னாடி மத்தேயு வருகிறார். அது போலவே கிபி 54ஆம் ஆண்டில் எழுதப்பட்ட நிருபம் நிருபம். ஆனா நிருபங்களிலே முதலாவது வருவது ரோமர் கிபி 68ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. ஆனால் 7வது இடத்துல வரக்கூடிய நிருபம் அந்த ரோமாபுரியுடைய சபை. ஆனால் 1வது இடத்துல வரக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த 2 பகுதியை பார்க்கும் போது ரோம நிருபத்துல 10ஆம் அதிகாரம் 9-10 ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் ஆண்டவரை இயேசு குறித்து முதலாவது ரட்சிப்பு என்று சொன்னால் புதிய சிருஷ்டிப்பு, மனம் திரும்புதல், 2வது விடுதலை. ரட்சிக்கப்படுவதோட அடையாளம் விடுதலை அடைகிறான், மறுபிறப்படைகிறான், புதிய சிஷ்யாய் மாறுகிறான், அவன் இறுதியை மனம் திரும்புகிறது. அவர் ரோமர்ல வாசிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை 10ஆம் அதிகாரம் 9-10 நான் வாசிக்கிறேன். ரோமர் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை இவன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய்.
இன்னைக்கு மனுஷ ஜாதிக்கு தேவையானது சால்வேஷன். அந்த ரட்சிப்பை எப்படி பெற முடியும் சொன்னால், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், என் பாவங்களுக்காக மரித்தார் என்கிற இதயபூர்வமான ஒரு விசுவாசம் நமக்கு வர வேண்டும். நம்பிக்கை, என் பாவங்களுக்காக இரத்த சிந்தினார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், மரித்து உயிர் பிறந்தார், திரும்ப வரப்போகிறார் என்கிற அந்த மனஸ்தாபத்தோடு மெய்யான மனம் திரும்புதலோடு ஆண்டவரை நாம் ஏற்றுக்கிற போது நாம் ரட்சிக்கப்படுவோம். நீதி உண்டாக இருத்தலை விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கையிடப்படும். அப்ப ரோமனுடைய நோக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு. சகை எனப்பட்டதான ஒரு மனுஷனை பார்க்கும் போது அவன் காட்டுக்கு மரத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வவுனியாய் போய் கொண்டிருக்கும் போது எரிகோ என்கிற பகுதியிலே போய் கொண்டிருக்கிறார். அந்த காட்டகு மரத்துல அநேக பாவிகள் அமர்ந்திருப்பார்களாம், அநேக பாவிகள். ஆனால் இந்த சகை எனப்பட்ட மனுஷனும் அந்த மரத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறான். அவருடைய நோக்கம் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் என்கிற ஒரு தாகத்தோடு அவன் மரத்தில் அமர்ந்திருக்கிறான். அவர் பெரிய தலைவன், சுங்க அதிகாரி, நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவன், ஒரு பெரிய பணக்காரன். ஆனா ஆண்டவரை பார்க்கும்படியான ஒரு நிந்தை அவனுக்குள்ளாய் வந்தது. அது வரக்கூடிய காரியம் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே பத்திமே என்கிறதான ஒரு குருடன் வழியிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருப்பான். ஒரு நாள் இயேசு அந்த வழியாய் வரும்போது அவன் என்ன சத்தம் என்று சொல்லி கேட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த பத்திமை ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவன் கண்களை ஆண்டு திறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நாள் சகை எனப்பட்ட மனுஷன் அந்த வழியை வரும்போது பத்திமையை பார்த்து அவன் கேட்கிறான், உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்று சொல்லும் போது, இயேசு என்கிற ரட்சகர் தெய்வம் என் கண்களை திறந்தார் என்று சொன்ன உடனேதான் அந்த சகைக்குள்ளாக இப்படிப்பட்ட பிறவிக்குடியின கண்களை திறந்த ஒரு ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற தாங்கத்தோடு அவன் மரத்தில் ஏறுகிறான். மரத்தில் ஏறும்போது அவன் பாவியான மனுஷன். ஆனால் ஒரு காரியத்தை பாருங்க, அந்த மரத்தில் அநேக பாவிகள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு அழைப்பு, ஒரு தெரிந்து விடுதல், ஒரு ரட்சிப்பு சகைக்கு வருகிறது. அவன் உற்று பார்க்கும் போது இயேசு அவனை பார்த்து, சகைவே கீழே இறங்கி வான்னு சொன்னார். வேறு சொல்லி அழைத்த ஆண்டவருடைய வார்த்தையை கண்ட சகை வேகமாக இறங்கி வந்து கர்த்தருக்கு சொல்கிறோம், ஆண்டவரை அழைத்து கொண்டு வருகிறான். ஆசிரியர் சொன்னாரே, இன்னைக்கு நான் வீட்டுல தங்க வேண்டும். ஆண்டவர் அந்த வீட்டுக்கு போறார். எல்லாரும் சொல்றாங்க, பாவியான மனுஷன் பேசிக்கிறாங்க, அந்த வீடு போடாமா? ஆண்டவர் வந்ததே பாவி ரட்சியில வந்தாரு. உள்ளே போனார். உள்ள போன உடனே இயேசு சொன்ன காரியம், இந்த இன்றைக்கு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெரிய விசுவாசம் சகை எனப்பட்டதான ஒரு பாவியான ஒரு ஆயக்காரன பாவி, ஆயக்காரனுக்கு தலைவன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரே நாளிலே சபைக்கு போகல, சத்தியங்களை கேட்கல, யாரும் அவனுக்கு ரட்சிப்பத்தை சொல்லவே இல்லை. ஆனா இயேசுவை பார்த்தான், அவன் வாழ்க்கையை மாறியது. அந்த மரத்துல ஏறும் போது ஒரு பாவியான மனுஷனாக ஏறுகிறான். அவன் இறங்கி வரும்போது மனம் திரும்பி புதிய மனுஷனாய் வருகிறான். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த செய்தி கேட்கிற உங்கள் வாழ்க்கையில ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது, ஒரு பெரிய சமாதானம் இருக்கிறது, ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. ஆனபடியினாலே அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளதான் இந்த நாளிலே இந்த செய்தி நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த ரோம நிருபத்தினுடைய நோக்கம் ரட்சிப்பு. மனுஷனுக்கு தேவையானது ரட்சிப்பு. அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே இரண்டாவது நாம் பார்க்கிறோம் நிருபங்களிலே 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா சிசு நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். ரட்சிக்கப்பட்ட உடனே இரண்டாவது அனுபவங்கள் நமக்கு வரக்கூடிய காரியம் பரிசுத்தம். இது எங்கே வாங்க முடியாது, விலை கொடுத்து வாங்க முடியாது.
நீங்கள் நானும் பாவ மன்னிப்பை பெற்றாருடைய அந்த இரண்டாவது அனுபவத்துல பரிசுத்தம் வாழ்க்கையில நம்ம வர முடியாது. பரிசுத்தம் அடைவதற்கு எத்தனோ புண்ணிய ஸ்தலங்கள் போனாலும் முடியாது. இயேசு ரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் போதுதான் அந்த பரிசுத்த அந்த காரியத்தை நாம் அடைய முடியும். காரணம், நம்முடைய ஆண்டவர் இயேசு பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அன்பில் வந்தவராக இருக்கிறார். அவர் பவுல் சொல்லும் போது அந்த கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது ஆவியிலும் மாம்சமான அசுசி நீங்க நம்ம சுத்திகரித்துக் கொண்டு அவன் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட உடனே இரண்டாவது அனுபவங்கள் ஒரு பரிசுத்தம் நமக்குள் வருகிறது. தேவன் வந்து வாசம் பண்ணுகிறார், நம்முடைய இதயத்திலே வாசம் பண்ணுகிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. நம்முடைய சவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே சபைகளை அவன் துன்பப்பட்ட சபை 9ஆம் அதிகாரத்திலே அவன் எருசலேமுடைய சபைகளை துன்பப்படுத்தும்படியாக போய் கொண்டிருக்கிறான். அந்த வேளையிலே மத்தியானத்திலே ஒரு ஒளியானது அவனை சூழ்ந்து கொண்டது. மத்தியானம் எப்போது வெயில் நிறைந்த நேரம். அந்த ஒளியானது அந்த சவுலை சுற்றி கொண்டது. ரிங்குமாறு போட்டார். காரணம், அந்த சவுல் முன்னாடி போக முடியாது, பின்னாடி போக முடியாது. ஒரு ரவுண்ட் போட்டார். போட்டுட்டு சொன்னாரு, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. எனக்கு அன்பான பிள்ளைகளே, சபையாகிய உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் துன்பம் வருவதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் உங்களுக்கு பக்கபலமாய் இருப்பார், அடைக்கலமாய் இருப்பார், நிழலாய் இருப்பார், வெளிச்சமாய் இருப்பார், துணையாய் இருப்பார், போஷிக்கிறவராய் இருப்பார், அற்புதமான செய்கிற தேவனாய் இருப்பார். நான் சொன்னா சவுலே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களையும் தேவ சபைகளையும் அவன் அழிக்கும்படியாக அதிகாரமற்றதான ஒரு சவுல் வாழ்க்கிற ஆண்டவருடைய வெளிச்சம் அவனை சுற்றி கொண்டது. அவன் உடனே கீழே விழுந்து அவன் மனம் திரும்பினான். அல்லேலூயா. அவன் மனம் திரும்பி கர்த்தர் மகிமைப்படட்டும், என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அவன் கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவன் ஜெபிக்கிறான், ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறான், பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்கிறான். 9ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் சொல்லி பிரசங்கிக்கிறார். சகை வாழ்க்கையில ஆண்டவர் பார்த்தவுடன் இறங்கி வந்தான். அநியாயமாய் வாங்கினது திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லி அவன் எல்லா இடத்திலும் கொடுக்கிறான். அவன் வாழ்க்கையில அந்த அநியாயமாய் வந்ததானா அந்த பணங்கள் அவனுக்கு வேதனை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில வந்தவுடனே அவனுடைய உள்ள இருதயங்கள் அங்கு ஆமென் உணர்த்தப்படுகிறது, குற்றப்படுத்துகிறது. அந்த சகலாவற்றிலையும் தன்னை சுத்திகரித்து கொண்டதை பார்க்கிறோம். அதே மாதிரிதான் சவுல் வாழ்க்கையில ஒளி வந்தவுடனே அவன் மனம் திரும்பினான், நேர்த்திற்கு வந்தான், ஜெபிக்கிறான், பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டான், ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டான், இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறான். ஆனபடினாலே பரிசுத்தம் என்று சொன்னால் உன்னத பாடலை வாசிக்கும் பொழுது நான் சாரனும் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலியாய் இருக்கிறேன். இங்க சாரன் ரோஜா, பள்ளத்தாக்கு லீலி. ரோஜா என்பது சிவப்பு, லீலி என்பது வெண்மை. இயேசு கிறிஸ்து அந்த சிவப்பு என்று சொல்லும்போது ரத்தம். இயேசு ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் ரெண்டு தன்மை உள்ளவராக இருக்கிறார். ரோஜா என்பது சிவப்பு, இயேசு ரத்தம். பள்ளத்தாக்கு லீலி என்பது வெண்மை, பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் எப்படி நமக்கு வரும்னு சொன்னா, பள்ளத்தாக்கு என்கிற அனுபவம் என்கிற தாழ்மை நமக்கு இருக்கும் போதுதான் பரிசுத்தம் இருக்கும். பரிசுத்தம் இருக்கும் போது தாழ்மை இருக்கும். நீங்க அநேக கர்த்தருடைய மக்கள் மத்தியில வரங்கள் இருக்கலாம், வல்லமை இருக்கலாம், பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பட்டங்கள் இருக்கலாம், ஆத்துமாக்கள் இருக்கலாம். ஆனா பரிசுத்தம் இல்லாவிட்டால் பரலோகம் போகவே முடியாது. அந்த பரிசுத்தத்தை நீங்களும் நானும் சிலுவையில் சுமந்து அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் தாழ்மையுள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அவர் தாழ்மையை பரிசுத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். போகட்டும். ஆனபடினாலதான் இந்த பரிசுத்தமாதலை தெய்வ வேதத்தோடு நாம் பூரணப்படுத்த வேண்டும்.
ஒன்னு ரட்சிப்பு ரோமர், இரண்டாவது கொரிந்தியர் வாசிக்கும்போது பரிசுத்தம், மூணாவது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாமிசத்துல விடிவு பெற போகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நிறுவனத்துடைய நோக்கம் இருக்கிறது. ரோமர் ரட்சிப்பின் திட்டம், கொரிந்தியர் பரிசுத்தம், கலாத்தியர் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தமாக்கப்பட்ட பிற்பாடு கனி கொடுக்கிற அனுபவத்தை காண முடிகிறது. கலாத்திய சபையில கனி நிறைந்ததான ஒரு அனுபவம் இருந்தது. பவுலுடைய வாழ்க்கையில கண்களை பிடிங்கி தரக்கூடிய அளவுக்கு பவுலை நேசித்த ஒரு சபையாயிருந்தது. ஆனால் அவங்க முடிவு மாமிசத்திலே வந்தது. எனக்கு அன்பானதே பிள்ளைகளே, ஆரம்பத்திலே உற்சாகமாய் இருக்கிற அநேகர்கள் பின்னாட்களில் பார்க்கும் பொழுது மாமிசத்தின்படி சுய சித்தத்தை செய்து தேவனை தேவனை ஆமையில் மேன்மைப்படுத்தாதபடிக்கு தங்களை மேன்மைப்படுத்தி அவர்கள் அந்த தெய்வீகத்தை எழுத விடுவதை காண முடிகிறது. இதை கலாத்தியர் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியிலே உற்பத்தியானார், ஆவியிலே பிறந்தார், ஆவியிலே வளர்ந்தார், ஆவியிலே ஊழியம் செய்தார், ஆவியிலே மரித்தார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆண்டவரே எல்லாமே ஆவியானவர் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களையும் தேவ சபைகளையும் அவன் அழிக்கும்படியாக அதிகாரமற்றதான ஒரு சவுல் வாழ்க்கிற ஆண்டவருடைய வெளிச்சம் அவனை சுற்றி கொண்டது. அவன் உடனே கீழே விழுந்து அவன் மனம் திரும்பினான். அல்லேலூயா. அவன் மனம் திரும்பி கர்த்தர் மகிமையுண்டாகட்டும், என்ன செய்ய சித்தமாக இருக்கிறது. அவன் கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவன் செபிக்கிறான், ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறான், பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்கிறான். 9ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் சொல்லி பிரசங்கிக்கிறார். சகை வாழ்க்கையில ஆண்டவர் பார்த்தவுடன் இறங்கி வந்தான். அநியாயமாய் வாங்கினதை திரும்ப செலுத்துகிறேன் சொல்லி அவன் எல்லா இடத்திலும் கொடுக்கிறான். அவன் வாழ்க்கையில அந்த அநியாயமாய் வந்ததான அந்த பணங்கள் அவனுக்கு வேதனை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில வந்தவுடனே அவனுடைய உள்ள இருதயங்கள் அங்கு அவனே உணர்த்தப்படுகிறது, குற்றப்படுத்துகிறது. அந்த சகையெல்லாவற்றிலையும் தன்னை சுத்திகரித்து கொண்டதை பார்க்கிறோம். அதே மாதிரிதான் சவுல் வாழ்க்கையில ஒளி வந்தவுடனே அவன் மனம் திரும்பினான், நேர்த்திற்கு வந்தான், ஜெபிக்கிறான், பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டான், ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டான், இயேசு கிறிஸ்துவிற்கு பிரசங்கிக்கிறான். ஆனபடினாலே பரிசுத்தம் என்று சொன்னால் உன்னத பாடலை வாசிக்கும் பொழுது நான் சாரனும் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலியாய் இருக்கிறேன். இங்க சாரன் ரோஜா, பள்ளத்தாக்கு லீலி. ரோஜா என்பது சிவப்பு, லீலி என்பது வெண்மை. இயேசு கிறிஸ்து அந்த சிவப்பு என்று சொல்லும்போது ரத்தம். இயேசு ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் ரெண்டு தன்மையுள்ளவராக இருக்கிறார். ரோஜா என்பது சிவப்பு, இயேசு ரத்தம். பள்ளத்தாக்கு லீலி என்பது வெண்மை, பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் எப்படி நமக்கு வரும்னு சொன்னா, பள்ளத்தாக்கு என்கிற அனுபவம் என்கிற தாழ்மை நமக்கு இருக்கும் போதுதான் பரிசுத்தம் இருக்கும். பரிசுத்தம் இருக்கும் போது தாழ்மை இருக்கும். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய மக்கள் மத்தியில வரங்கள் இருக்கலாம், வல்லமை இருக்கலாம், பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பட்டங்கள் இருக்கலாம், ஆத்துமாக்கள் இருக்கலாம். ஆனா பரிசுத்தம் இல்லாவிட்டால் நத்திங், பரலோகம் போகவே முடியாது. அந்த பரிசுத்தத்தை நீங்களும் நானும் சிலுவையை சுமந்து அவளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் தாழ்மையுள்ளவருக்கு தேவன் கிருபையை அளிக்கிறார். அவர் தாழ்மையே பரிசுத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். போகட்டும். ஆனபடினாலதான் இந்த பரிசுத்தமாதலை தெய்வ வேதத்தோடு நாம் பூரணப்படுத்த வேண்டும். ஒன்னு ரட்சிப்பு ரோமர், இரண்டாவது கொரிந்தியர் வாசிக்கும்போது பரிசுத்தம், மூணாவது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாமிசத்துல விடிவு பெற போகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நிறுவனத்துடைய நோக்கம் இருக்கிறது. ரோமர் ரட்சிப்பின் திட்டம், கொரிந்தியர் பரிசுத்தம், கலாத்தியர் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தமாக்கப்பட்ட பிற்பாடு கனி கொடுக்கிற அனுபவத்தை காண முடிகிறது.
கலாத்திய சபையில கனி நிறைந்ததான ஒரு அனுபவங்கள் இருந்தது. பவுலுடைய வாழ்க்கையில கண்களை பிடுங்கி தரக்கூடிய அளவுக்கு பவுலை நேசித்த ஒரு சபையாய் இருந்தது. ஆனால் அவங்க முடிவு மாமிசத்திலே வந்தது. எனக்கு அன்பானதே பிள்ளைகளே, ஆரம்பத்திலே உற்சாகமாய் இருக்கிற அநேகர்கள் பின்னாட்களில் பார்க்கும் பொழுது அவர் மாமிசத்தின்படி சுய சித்தத்தை செய்து தேவனை தேவனை ஆமென் மேன்மைப்படுத்தாதபடிக்கு தங்களை மேன்மைப்படுத்தி அவர்கள் அந்த தெய்வீகத்தை இழந்து விடுவதை காண முடிகிறது. இதை கலாத்தியர் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆவிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவிலே உற்பத்தியானார், ஆவிலே பிறந்தார், ஆவிலே வளர்ந்தார், ஆவிலே ஊழியம் செய்தார், ஆவிலே மரித்தார், ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆண்டவரே எல்லாமே ஆவியானவர் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். அவர் ரட்சிப்பு, இரட்டிப்பு, பரிசுத்தம், பரிசுத்த ஆவி. 4வது வாசிப்பது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமை பெற்றவராகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாக சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலர் அப்போஸ்தலராக. 4வது வளர்ச்சி. அப்ப தேவனுடைய வருகையிலே பங்கடைய வேண்டும் என்கிற காரியத்தை பவுல் கிபி 54ஆம் வருஷத்துல தெசலோனிக்க சபையில 2வது மிஷனரியாக பிரயாணப்பட்ட போது சபையை நிறுவினார். அந்த நிறுவப்பட்ட நேரத்தில் அந்த சபை ஜனங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து வருகைக்கு ஆயத்தமாக இருந்தார்கள். அதுதான் சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு மனுஷனிடத்தில் போய் இயேசு வரப்போகிறார் என்று சொன்னால் அவருக்கு ஒன்றும் புரியாது. அவர் முதல் கட்டமாக ரட்சிப்பு திட்டத்தையும் பரிசுத்தத்தையும் வளர்ச்சி ஆவியானவரையும் 4வது வளர்ச்சி. நாம் எல்லா விதத்துல வளர வேண்டும். விசுவாசத்துல வளர வேண்டும், ஜெபத்துல வளர வேண்டும், தாழ்மையில வளர வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருடைய நீதிமான் பனை போல செழித்து லீபனோனுள்ள கேதுரை போல வளருவான். வளர்ச்சி என்கிற அனுபவத்தை நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை வளர்ந்து வருகிறார்கள், வளர்ச்சி இருக்க வேண்டும். கிறிஸ்துவ ஜீவியத்தில் வளர வேண்டும். எல்லா விதத்திலும் அன்பில வளர வேண்டும், வேறொன்றி காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவ கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அனுபவத்தக்கதாக. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. ஒருத்தர் பரிசேயன், ஒருத்தர் ஆயக்காரன். பரிசேயன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே வாரத்துல உபவாசம் எடுக்கிறேன், தஸ்மான் கொடுக்குறேன், காணி கொடுக்குறேன் சொல்லிட்டு அந்த ஆயக்காரனை போல இல்லைன்னு சொல்லி அவருடைய அனுபவத்தை அந்த ஆயக்காரனோடு ஒப்பிடுகிறார். ஆனால் பாவியான அந்த ஆயக்காரன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே கருத்து விரோதமாக அவன் சொல்லக்கூடிய காரியம் அவன் துணிந்து பார்க்க முடியாதபடிக்கு பாவியா என் மேல் கிருபையாயிரும். எனக்கு அன்பான பிள்ளையே, பாவியா என் மேல் கிருபையாயிரும். அவ தேவன் நமது வாழ்க்கையில அவர் கிருபையானது, கிருபைதான் மன்னிக்கிறது. கர்த்தருக்கு மகிமைண்டாகும். அவ வளர்ச்சியின் அனுபவத்தை பார்க்கும்போது அவ கிறிஸ்துடைய அவ கிருபையில நாம் வளர வேண்டும். 5வது பிலிப்பியர் 1:19 பாடு. பிலிப்பியர் 1:29 வாசிக்கும்போது, ஏனெனில் அவன் நாமத்தின் நிமித்தம் விசுவாசிகள் மாத்திரமல்ல பாடுபட உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்ப விசுவாசம் வளர்ந்து வரும்போது கனிவுள்ள மரத்துக்கு கல்லடி இருப்பது போல நம்ம வரங்களை பெற்று, நம்ம தரிசனங்களை பெற்று, நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் உண்மையா சிந்திக்கும் பொழுது நமக்கு சில பாடுகள் வருகிறது, பரிசுத்தவார்கள் அவமானங்கள் வரும். அதான் பாடு. சிலுவையை சுமக்கணும். அவமானங்கள் வந்தது இயேசு கிறிஸ்து. எவரில் 12ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது நாம அந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவையில சகித்தார்.
பாடு. பிலிப்பியர் நிறுவனத்துடைய நோக்கம் பாடு. ஆறாவது காரியம் கொலேசியர் 1:19, சகல பரிபூரணம் அவர்கள் வாசமாயிருக்கிறது. ஆறாவது காரியம் சகல பரிபூரணம். ஆண்டவருடைய போனீங்க சொன்னா அவர் எல்லா நற்குணங்களும் நிறைந்தவராக இருக்கிறார். அவரை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு பசுத்தமானது 2 நல்ல குணம் இருக்கும், 2 கெட்ட குணம் இருக்கும். இயேசு ஒருவரே குற்றமில்லாதவர், குற்றம் செய்யாதவர், குற்றத்தை அறியாதவர். ஏழாவது காரியம் தான் பூர்ணமாக்கப்பட்ட பசுத்தவான்களை எடுத்துக்கொள்ள இயேசு வருகிறார் என்கிற அந்த சம்பவத்தை கிபி 54 தெசலோனிக்கேயர் நிருபன பவுலை குறித்து இதுல அநேக வெளிப்பாடுகள், அநேக விதமான விளக்கங்கள் இருக்கிறது. ஆன நேரம் நமக்கு இல்லை. அவர் புதிய ஏற்பாடு 3 பகுதியாக பிரிக்கும் போது ரட்சிப்பின் திட்டம், நிருபங்கள், சபையின் வரலாறு, வெளிப்படுத்தல் விசேஷம், இனி நடக்கிற சம்பவங்கள். அந்த நிருபங்களுடைய பார்க்கும்போதுதான் ரோமர், கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், கடைசி 1:10 தெசலோனிக்க ஜனங்கள், கிரேக்கர்கள் விக்கிரங்களை விட்டு மனம் திரும்பி கர்த்தர் ஊழியம் செய்தார்கள். அது மட்டுமல்ல, இயேசு வருகை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் ஆயத்தமாயிருங்க, கர்த்தர் வரை சந்திக்க தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக. ஆமென். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த புதிய வேதத்திலிருந்து புதிய ஏற்பாட்டை 3 பகுதியாக பிரித்து சரித்திரம், நிருபங்கள், சபையின் வரலாறு, வெளிப்படுத்தல் விசேஷம். அந்த சபையின் வரலாறு ஆண்டவரே, ரட்சிப்பு, பரிசுத்தம், பரிசுத்தாவி, வளர்ச்சி, பாடு, பூரணம், பூர்ணமாக்க பரிசுத்தவான்களை, சபைகளை எடுத்துவருடைய காலகட்டத்திலே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சோத்திரம், இந்த சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்தி எல்லா மகிமையும் நமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் ஒருவரே பாவத்தை மன்னிக்கிறவர், அன்பு பெறுகிறவர், என் விசுவாசத்தில் எழுந்திருக்க உதவி செய்கிற எங்களுடைய ஆத்ம நேசரே சோதரமையா, மெய்யான தேற்றறிவாளன், வார்த்தைகளை தேற்றுகிறது, எங்களை விடமிடுகிறது, எங்களை பூர்ணப்படுத்துகிறது. இந்த ஆண்டவரே செய்தியை ஆண்டவரை கொடுக்க முடியாது என தந்த கிருபைக்காக சோதரம். இதை ஆண்டவரை ஒழுங்குபடுத்த நமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். அந்த மலிமனாக சபை கட்டப்பட, அந்த ஊழிய வளர்ச்சி பெற, இந்த ஒளிக்கு மூலியமாய் வெளியிடப்படுகிற இந்த செய்திகளை கர்த்தர் தயவாக இதை ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து எல்லா துதி கடமை எல்லாமே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம், பாதுகாப்பு சிலையும் நம்மனோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தரை வரமட்டும் தங்கி